ஜிவி இப்ப 10th முடிச்சவங்க குரூப் 4 நம்பி இருந்தாங்க. ஆனா இப்ப குரூப் 4 டிகிரி லெவலுக்கு ஆயி போச்சு. இப்ப என்னதான் பண்றது 10th முடிச்சவங்களா? அதான் இப்ப தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துல இருந்து 3644 வேகன்சி கேட்டிருக்காங்களே. அப்படியா? ஆமா, அது 10வது முடிச்சிருந்தாவே போதும். ஆமாங்க, மொத்தம் இந்த 3644 வேகன்சில 2ஆம் நிலை காவலருக்கு 2833, 2ஆம் நிலை சிறை காவலருக்கு 180, தீயணைப்பாளர் 631, மொத்தம் 3644 வேகன்சி கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் பத்தின ஃபுல் டீடைல் உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேஜுக்குள்ள வந்துருங்க. இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க drive.google இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே PCTNUSRB இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு PDF ஓபன் ஆகும். இந்த PDF பார்த்து தான் உங்களுக்கு எல்லா டீடைலுமே நான் சொன்னேன். அதுவும் இந்த PDF ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தமிழ்லயே இருக்கு. முக்கியமா வந்துட்டு மேல இருக்கிற டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா உங்க டிவைஸ்லயே டவுன்லோட் ஆயிரும். பொதுவாகவே போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னா ஸ்கூல் லைஃப்ல இருந்து NCC NSSல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும், நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு விளையாண்டு சர்டிபிகேட் வச்சிருக்கணும், அப்பதான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்லாம் கிடையாது. பட் அந்த சர்டிபிகேட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். மற்றபடி நீங்க 10வது முடிச்சிருந்தா மட்டும் போதும், அந்த சர்டிபிகேட் இல்லைனாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஜாப்க்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல எழுத்து தேர்வு எழுதணும், அதுக்கப்புறமா உடற்தகுதி தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க, அதுலயும் பாஸ் ஆகும். பொதுவாகவே நம்ம எந்த எக்ஸாம் பத்தி பேசினாலும் மெயினா எல்லாரும் கேட்கறது ஏஜ் லிமிட் தான். நீங்க OC கேட்டகரியில வந்தீங்கன்னா நீங்க 2/7/1999 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும். அதுவே BC BCM MBC DNC இந்த கேட்டகரியில வந்தீங்கன்னா 2/7/1997 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும். நீங்க SC ST SCE கேட்டகரியில வந்தீங்கன்னா 2/7/1994 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும். மட்டும் இல்லாம 3ஆம் பாலினத்தவரா இருந்தா 2/7/1994 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும். ஆதரவற்ற விதவையா இருந்தா 2/7/1988 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும். முன்னாடி சொன்ன ஏஜ் லிமிட் குள்ளர நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமா இந்த எக்ஸாம்க்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 21/9/2025. சோ சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. இந்த எக்ஸாமோட டேட் பாத்தீங்கன்னா 9/11/2025. இன்னும் முழுசா 2 மாசம் இருக்கு. சோ இப்ப இருந்தே டைம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல வேலை வாங்கிடலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க.